திருச்சியில் ஜே.பி. நட்டா பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ். நாளை பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற இருந்த பேரணிக்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? மேலும் பாஜக தரப்பிலிருந்து இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அரசியல் கட்சி தலைவர் தங்கள் வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பிலும் பிரச்சாரத்திலும் மேற்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக செந்தில்நாதன் இந்த திருச்சியில போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கு திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில நாளைய தினம் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவருடைய தலைமையில ரோட் ஷோ ஒன்று திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக அனுமதியானது 36 மணி நேரத்திற்கு முன்பாக ஆன்லைன்ல அவர்கள் அனுமதி கோரப்பட்டிருந்தது. அவர்கள் இந்த ரோட் ஷோ நடத்துவதற்காக காந்தி மார்க்கெட்டில் இருந்து மலைக்கோட்டை வரை இந்த ரோட் ஷோ நடத்துவதற்காக அனுமதி கோரியிருந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே சமயபுரத்தினுடைய பூச்சிடுதல் விழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பூச்சிடுதல் விழா அந்த வழியாகத்தான் செல்லும். மாரியம்மனுக்கு பூக்கள் அந்த வழியாக எடுத்து செல்லும். ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்துச் செல்வார்கள். அன்றைய தினத்தில் இவர்கள் அனுமதி கேட்டதன் காரணமாகவும் மேலும் அந்த பெரிய கடை வீதி மலைக்கோட்டை வரை முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படும் காரணமாக தேர்தல் அலுவலரும் திருச்சி மாநகர காவல்துறையிலும் பார்த்தோம்னால் அவர்களுக்கு அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது முக்கிய சாலையில இந்த ரோட் ஷோ நடத்தக்கூடாது, வேறு ஒரு பகுதியில நடத்துவதற்கு நீங்கள் இடத்தை தேர்வு செய்யுங்கள் என அறிவுறுத்தியும் உள்ளனர். தற்போது 36 மணி நேரத்துக்கு முன்பாக ஆன்லைன்ல இவங்க பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பாஜக தரப்புல குற்றச்சாட்டுகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.